இதில் நீங்கள் ஏதோ எல்லா கட்சி மாதிரி நம்மள ஒரு வேட்பாளர் எப்படி கருதிரதி துண்டுதா? அண்ணன் முதல்ல போடுறேன், அப்புறம் நீங்கள் எல்லாரும் போடணும். இதில் சிவப்பு மஞ்சள் இருக்குது, சிவப்பு மஞ்சள் இருக்குது. சிவப்பு வந்து குங்குமம், மஞ்சள் வந்து முகத்துக்கு பூசுறது, அது இல்லது, அது இல்லை. ஏன் மஞ்சள்? நாங்கள் போர் மரபினன், போர் மரபினன். காது குத்தாம ஒரு மகனை புதைக்க மாட்டோம். உடம்பில் காயம்படாமல் தமிழன் மரபில் எவனையும் புதைச்சது கிடையாது. அப்படி பிறந்தவனை இறந்து விட்டு விட்டால் நெஞ்சை கீறி புதைப்போம், இல்லைன்னா கள்ளி முள்ள போட்டு புதைப்போம். இருக்கா இல்லையான்னு பாரு. ஏன் காயம்படாமல் தமிழன் மரணிக்க மாட்டான்? ஏன்னா அவன் போர் மரபினன். கோயில் அப்படியா அழகு குத்து ஆடுறது, விழா குத்தி ஆடுறதுலாம் பயிற்சி. இவ்வளோதாண்டா வேல் குத்துனா வலிக்குது, இவ்வளோதாண்டா விழா விலங்குகள் குத்துனா வலிக்குதுன்னு பயிற்சி கொடுத்துறான். அப்போ போருக்கு செல்லும் போது மஞ்சள் ஆடை தரித்து சென்ற மறவர்களின் கூட்டம் நாங்கள். அப்புறம் இந்த சிவப்பு, போர்க்களத்தில் ரத்தம் சிந்தியவர்கள், உரிமைக்காக, விடுதலைக்காக என்பதை காட்டுவதற்கு. என் நிலத்தில் மலர்ந்த காந்தல் மலர் கூட சிவப்பு மஞ்சள் வண்ணத்தில் தான். அதனால தான் தேசிய மலராக என் தலைவன் வைத்தான். அப்போ சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள் என்று இதை தூக்குறோம். அதனால அப்படி துண்டை போடும்போது இதெல்லாம் ஓடணும். இந்த எண்ணம் அதுக்கு தான் சொல்கிறது. அப்படி திமிர அப்படி போடணும், புரியுதா? துண்டை அப்படி போடணும். போடா மச்ச மாதிரி பிக்காளி மாதிரி கருப்பு மஞ்சள் சாப்பு. ஒரு வரலாறு இருக்குடா, இந்த வண்ணத்துக்கு ஒரு வரலாறு இருக்குடா, அது சொல்லணும். ஒரு நிமிர்வு வரணும், உங்களுக்கு ஒரு நிமிர்வு வரணும். ஏன் நிமிர்வு? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவனுங்கிறான் நம்முடைய தாத்தா புரட்சி பாவலர். நீ பெருமைக்குரியவன், நான் பெருமைக்குரியவன். ஆனால் இன்று நமது நிலை அடிமை. முன்னந்தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலம் தேசத்து இறைமையர், என்ன வியப்பட இவர்கள் தமிழர்கள். கடைசி அப்படி முடிக்கிறாரு, எப்படி முடிக்கிறாரு? இருந்தும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். எப்படி? எல்லாரும் ஆனால் அடிமை. வான்முகில் மலையிடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தரு குறிஞ்சியில் காதலை உணர்ந்தவர், தேனுமில் முல்லை மருதம் நெய்தலை தீராய்ந்து நல் இல்லறம் வகுத்தவர், காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடல்ந்தயல் சென்றவர். இருந்தும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். இந்த அடிமை நிலையிலே என் அன்னை தமிழ் சமூகத்தை விட்டுவிட்டு செல்ல மாட்டோம் என்கிற உறுதியை ஒவ்வொரு வீரனும் ஏற்கணும். இங்கே வீரத்தில் ஆண் பெண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் உனக்கு வரலாற்றில் சொல்லிட்டேன். இந்த நிலத்திலேயே நம் பாட்டி வேலுநாச்சியாருக்கு இணையான வீர மரத்தி ஒருத்தனும் இல்லை. அவள் ஒருத்தி. நான் 117 வேலுநாச்சியார களத்தில் நிறுத்தினேன். சும்மா அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி சும்மா அப்படி நீ நிற்கிறியா, விருப்பம் 10 ரூபா கட்டி போடு, 5 ரூபா கட்டி போடு, 50 ரூபா கட்டி, அதெல்லாம் கிடையாது. தேர்ந்து ஆய்ந்து தெளிந்து ஒவ்வொருத்தரையும் களத்தில் இருக்குது. சமூக பிரதிநிதித்துவம், கல்வி, அதுக்கப்புறம் ஆற்றல், அதுக்கப்புறம் கொள்கை பிடிப்பு, எல்லாவற்றையும் பார்த்து நிறுத்துது. அதெல்லாம் ஏன்? அடிமை இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவு. புனித கனவு பெருசாக உங்களுக்கு ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்று ஐயா இறை என்பவர்கள் எழுதியிருக்காங்க. நீங்கள் படிச்சீங்கன்னா தெரியும். அதில் வாழ்க்கையை ஒரு வழிபாடு, அந்த
நூலில் எழுதியிருக்காரு. அன்னைக்கு கூட என் பிள்ளைகளுக்கெல்லாம் படித்து காமிச்சு. அதில் என்னென்னா, இதை வேறு வடிவத்தில் நம் தலைவர் கற்பிக்கிறார். விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி என்கிறார். அதை என் பிள்ளைகள் கொண்டு போய் சேர்க்கணும். விழிப்புணர்வுனா என்ன? இப்போ ஒரு கேள்வி. உதாரணமாக இலவசம் கொடுக்குறாங்க. இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுதலை. விழிப்புணர்வு. இவ்வளோதான் விழிப்புணர்வு. 6800 கோடிக்கு பொங்கலுக்கு நீங்கள் இலவசம் கொடுக்குறீங்க. அதை இனாம்ங்கிறீங்க, இல்லை ஊக்கத்தொகைங்கிறீங்க, ஏதோ இப்போ பொங்கல் பரிசுன்னு கொடுக்குறீங்க, கொடுங்க. ஆனால் வெறும் 58 கோடி தான் தேவைப்படுது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கும். அவன் சம வேலை சம ஊதியம்னு கேட்குறான்ல, அதுக்கு 6800 கோடி நீ கொடுக்கறதுக்கு இந்த 58 கோடியை கொடுத்து படிப்பிக்கிறவனுக்கு, ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம், அந்த அறிவு வளத்தை உருவாக்குறவன் யார்? ஆசிரியர் பெருமகன். அவனை வீதியில் நிறுத்தி இந்த 58 கோடிக்கு சரி செய்ய முடியாதா? ஒரு கேள்வி எழுதலை. அது விழிப்புணர்வு. இப்படி ஒவ்வொன்றாக நீ வாக்குக்கு காசு கொடுக்குறாய். நீ எதற்காக தேர்தலில் நிற்கிறாய்? உங்களுக்கு சேவை செய்ய. சரி, எனக்கு சேவை செய்ய எனக்கு எதுக்கு வாக்குக்கு காசு கொடுக்குறாய்? எனக்கு சேவை செய்ய உனக்கு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்தை தருகிற உரிமை எனக்கிட்ட இருக்கு. அந்த உரிமையை நீ விலை கொடுத்து வாங்கிவிட்டால் எனக்கு எப்படி சேவை செய்வாய்? ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வியை நாம் கேட்பது, கேள்வியை கேட்க வாய்ப்பது விழிப்புணர்வு. இவ்வளவுதான். இந்த விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவன், ஏமாற்றுவவன், அவனுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். அதனால் தான் தலைவர் சொல்றார், விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி. அதை நீங்க தெளிவாய்க்கணும். சாக்ரட்டிஸ் ஒருவன் அறிஞன், ஒருவன் அறிவானவன் அப்படிங்கிறத எப்படி கணக்கிடுறது? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு உடனே அவன் சொல்லுகிற பதிலில் இருந்து அவன் அறிவை மதிப்பிடக்கூடாது. அப்ப எதிலிருந்து மதிப்பிடணும்? ஒருவன் ஒரு கேள்வியை எழுப்பினால் அந்த கேள்விக்கு பதிலாக அவனிடத்தில் இன்னொரு கேள்வியவே பதிலாக கொடுத்தால் அதிலிருந்து அவன் அறிவை நீ மதிப்பிடணுங்கிறான். அதுதான் தர்க்கம்ங்கிறது. தர்க்க அறிவை வளர்த்து கொள்ளணும், திணறடிக்கணும். இப்போ நீங்களே பார்க்குறீங்க, அந்த ஊடகவியலாளர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, அண்ணன் அவர்கள்ட்ட 100 கேள்வி எழுப்புவேன். அவர்கள் அப்படியே நிற்பாங்க, வேறு ஏதாவது கேள்வி இருக்காங்க, இல்லை அவ்வளோதானே முடிச்சுக்குருவோம்பாங்க. ஆனால் மற்றவங்க சார் 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 சார்னு கெஞ்ச அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்ப்பீங்க.